நேத்து இரவு ஒரு பயங்கரமான மேட்ச் நடந்துச்சுப்பா. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில விமென்ஸ் வேர்ல்ட் கப்போட 2வது செமி ஃபைனல். முதல்ல பேட்டிங் பிடிச்ச ஆஸ்திரேலியா நம்ம இந்திய டீம் ஆரம்பத்துல செமையா அடிச்சு வெளுத்துட்டாங்க. சும்மா இல்ல, ஒரு பெரிய டார்கெட்டை தூக்கி நிறுத்திட்டாங்க. அடடா, இந்த மேட்ச் அவ்வளவுதானா எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம இந்திய பொண்ணுங்க பண்ணாங்க பாருங்க ஒரு வேலை, அது வரலாறுல பதிவாயிடுச்சு. நம்ம ஜெமிமாவும் நம்ம ஹர்மன்பிரீத் கவுரும் அவங்க பேட்ல பண்ண மாயம் மொத்த மேட்சையும் சல்லியாய் திருப்பி போட்டுட்டாங்க. ஆமா, இந்த வீடியோல அந்த மேட்சோட முழு ஹைலைட்ஸும் இருக்கு. அதனால வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்புறம் நீங்க டீம் இந்தியா ஃபேன்னா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோவோட லைக் டார்கெட்டே 1000 லைக் தான் மாப்ளே. இன்னைக்கு நாள் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு ஒரு திருவிழா மாதிரி தான்பா. ஏன்னா நவி மும்பையில் இருக்கிற DY பாட்டீல் ஸ்டேடியத்தில் தான் உமன்ஸ் வேர்ல்ட் கப் 2025க்கான 2வது செமி ஃபைனல் இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துச்சு. மேட்ச் ஆரம்பிச்சது டாஸ்ல. ஆஸ்திரேலியா தான் டாஸ் ஜெயிச்சு நாங்க தான் முதல்ல பேட்டிங் பண்ணுவோம்னு சொன்னாங்க. கேப்டன் எலிஸ் ஹீலி கூட இளம் பிளேயர் ஃபோபி லிட்ச்ஃபீல்ட் ஓப்பனிங் இறங்குனாங்க. நம்ம இந்திய டீம்ல புது பந்தை தூக்கிட்டு வேகப்பந்து வீச்சாளர் ரேணுகா சிங் வந்தாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யுவ கிரந்தி கவுட் இருந்தாங்க. 2 பேரும் செம ஃபார்ம்ல இருந்தாங்க. ஆனா ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்ஸும் சும்மா இல்ல. ஃபோபி லிட்ச்ஃபீல்ட் உள்ள வந்ததும் நான் தானியா இன்னைக்கு ஆட்டம்னு காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க 2வது ஓவர்லயே 2 பவுண்டரி அடிச்சு ஆஸ்திரேலியா டக் அவுட்டே தெரிக்க விட்டுட்டாங்க. அந்த பக்கம் கேப்டன் எலிஸ் ஹீலி ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாறினாங்க. ரேணுகாவோட ஸ்விங் பந்துகளை அவங்க கணக்கு போட முடியல. 3வது ஓவர்லயே ஹர்மன்பிரீத் கவுர் ஹீலியோட ஒரு ஈஸியான கேட்சை கோட்டை விட்டுட்டாங்க. ஆனா 6வது ஓவர்ல முதல் பந்துல மேட்சோட முதல் திருப்பு முனை வந்துச்சு. பவுலிங் போட்டது நம்ம கிராந்தி கவுட். அவங்க போட்ட அட்டகாசமான பந்துல ஹீலி கிளீன் போல்ட். அவங்க 5 ரன் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு விழுந்த முதல் பெரிய அடி அது. அடுத்து களத்துக்கு வந்தாங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆசி பிளேயர் எலிஸ் பெர்ரி. வந்த உடனே தன்னோட பழைய அனுபவத்தை காட்டினாங்க. லிட்ச்ஃபீல்ட் கூட பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சாங்க. லிட்ச்ஃபீல்ட் செம அட்டாக்ல இருந்தாங்க. ஆனா பெர்ரி நிதானமா ஆடுனாங்க. 2 பேருக்கும் இடையில பயங்கரமான புரிதல் இருந்துச்சு. 8வது ஓவர்ல ஃபோபி லிட்ச்ஃபீல்ட் கிராந்தி கவுட் பந்துல தொடர்ச்சியா 3 பவுண்டரி அடிச்சு மிரட்டினாங்க. அவங்க அடிச்ச ஒவ்வொரு ஷாட்லையும் கிளாஸும் டைமிங்கும் பக்காவா தெரிஞ்சிச்சு. இந்த பவுண்டரிகள் மூலமா ஆஸ்திரேலியாவோட ஸ்கோர் 50 ரன்னை தாண்டிருச்சு. நம்ம கேப்டன் ஹர்மன்பிரீத் முகத்துல லேசா கவலை தெரிஞ்சிச்சு. 10வது ஓவர் வந்தது. எலிஸ் பெர்ரியும் சும்மா இல்ல. அதே கிராந்தி கவுட் ஓவர்ல 3 பவுண்டரி அடிச்சு ரன் வேகத்தை பயங்கரமா ஏத்திட்டாங்க. 10 ஓவர் முடிவில் ஆஸ்திரேலியா ஸ்கோர் 72க்கு ஒரு விக்கெட். அதுக்கப்புறம் வந்த ஓவர்கள்ல 2 பேரும் சிங்கிள்ஸ் டபுள்ஸ் எடுத்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரன் வந்துகிட்டே இருந்துச்சு. 14வது ஓவர்ல ஃபோபி லிட்ச்ஃபீல்ட் வெறும் 45 பந்துகள்ல தன்னோட அட்டகாசமான 50 ரன் அடிச்சு முடிச்சாங்க. இப்போ லிட்ச்ஃபீல்ட் பெர்ரி 2 பேரோட கான்ஃபிடன்ஸும் சும்மா 7ஆம் வானத்துல இருந்துச்சு. ஒவ்வொரு ஓவர்லையும் பவுண்டரி இல்லைன்னா சிக்ஸர் வந்துச்சு. 15வது மற்றும் 16வது ஓவர்கள்ல 2 பேரும் ஒவ்வொரு சிக்ஸர் அடிச்சு ஆஸ்திரேலியா ஸ்கோரை 100 ரன்னை தாண்டி கொண்டு போனாங்க. லிட்ச்ஃபீல்ட் இப்போ புயல் வேகத்துல ஆடுனாங்க. ஒவ்வொரு பந்தையும் பவுண்டரிக்கு அனுப்புறதுல தான் அவங்க குறி. அவங்க பேட்டிங்ல ஆக்ரோஷமும் கான்ஃபிடன்ஸும் தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த பக்கம் எலிஸ் பெர்ரி நிதானமா ஆடி டீமுக்கு ஸ்ட்ரெங்க் கொடுத்தாங்க. 20வது ஓவர் வந்தது. ஹர்மன்பிரீத் ராதா யாதவ் கையில பந்தை கொடுத்தாங்க. ஃபோபி லிட்ச்ஃபீல்ட் அப்பவும் கிரவுண்ட்ல தான் இருந்தாங்க. இந்த ஓவர்ல ராதா யாதவ் பந்துல 3 பவுண்டரி அடிச்சு 14 ரன்னை சேர்த்துட்டாங்க. 20 ஓவருக்கு அப்புறமும் லிட்ச்ஃபீல்டோட பேட் கர்ஜிச்சுக்கிட்டே இருந்துச்சு. 21வது மற்றும் 22வது ஓவர்ல ஒவ்வொரு பவுண்டரி அடிச்சாங்க. 23வது ஓவர்ல எலிஸ் பெர்ரியும் ஃபோபி லிட்ச்ஃபீல்டும் சேர்ந்து ஆஸ்திரேலியா ஸ்கோரை 150 ரன்னை தாண்டி கொண்டு போனாங்க. நம்ம இந்திய பிளேயர்ஸ் முகத்துல கொஞ்சம் டென்ஷன் தெரிஞ்சிச்சு. ஃபீல்டிங்ல ஒரு சின்ன சோர்வு, பவுலர்ஸோட ரிதம் உடைஞ்சு போயிருந்துச்சு. அதுக்கு நடுவுல லிட்ச்ஃபீல்ட் சும்மா மழை மாதிரி ரன்களை அள்ளி கொட்டிட்டே இருந்தாங்க. 24வது ஓவர்ல ஸ்ரீ சரணி பவுலிங் போட வந்தாங்க. அவங்க போட்ட முதல் பந்திலேயே ஃபோபி லிட்ச்ஃபீல்ட் எக்ஸ்ட்ரா கவர் மேல ஒரு பவுண்டரி அடிச்சாங்க. அந்த பவுண்டரி மூலமா அவங்க தன்னோட அட்டகாசமான சதத்தை வெறும் 77 பந்தில் அடிச்சு முடிச்சாங்க. பேட்டை தூக்கி வானத்தை பார்த்தாங்க. அந்த வரலாற்று மொமெண்ட்டை ஜாலியா கொண்டாடினாங்க. மறுபக்கம் எலிஸ் பெர்ரி அமைதியா நிதானமா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. தன்னோட பார்ட்னரை பார்த்து சிரிச்சு ஊக்கப்படுத்தினாங்க. 25வது மற்றும் 26வது ஓவர் கொஞ்சம் அமைதியா போச்சு. 2 பேரும் சிங்கிள் டபுள் எடுத்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏதோ ஒரு பெரிய அடிக்கு ரெடி ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 27வது ஓவர்ல தீப்தி சர்மா பவுலிங் போட வந்தாங்க. ஆனா ஃபோபி லிட்ச்ஃபீல்ட் அவங்களோட எல்லா பிளானையும் தவிடுபடி ஆக்கிட்டாங்க. இந்த ஓவர்ல அவங்க 2 சிக்ஸர் அடிச்சாங்க. ஒன்னு நேரா லாங் ஆன் மேல, இன்னொன்னு ரிவர்ஸ் ஸ்வீப் ஸ்டைல்ல. இப்போ லிட்ச்ஃபீல்ட் தான் இந்தியாவுக்கு பெரிய தலைவலி. ஆனா இதுதான் கிரிக்கெட்டோட அழகு. ஒரு செகண்ட்ல கதை மாறும். 28வது ஓவர்ல அமன்ஜோத் கவுர் பவுலிங் போட வந்தாங்க. முன்னாடி லிட்ச்ஃபீல்ட் பந்தை பவுண்டரிக்கு அனுப்புற மூட்ல இருந்தாங்க. அமன்ஜோத் ஒரு அட்டகாசமான ஆஃப் கட்டர் போட்டாங்க. லிட்ச்ஃபீல்ட் ஸ்கூப் ஷாட் ஆட ட்ரை பண்ண பந்து மிஸ் ஆகி நேரா ஸ்டம்புக்குள்ள போச்சு. கிளீன் போல்ட். இந்தியாவுக்கு வந்த பெரிய நிம்மதி. ஃபோபி லிட்ச்ஃபீல்டோட ஆட்டம் அங்க முடிஞ்சது. அவங்க 73 பந்துல 119 ரன் அடிச்சு மாஸ் காட்டினாங்க. அதுல 17 பவுண்டரியும் 3 சிக்ஸரும் அடக்கம். அதுக்கப்புறம் 4வது பிளேயரா பெத் மூனி வந்தாங்க.
அவங்க உள்ள வந்ததும் ராதா யாதவ் பந்துல ஒரு அட்டகாசமான ஸ்வீப் ஷாட் அடிச்சாங்க. பந்து நேரா ஸ்கொயர் லெக் பவுண்டரிக்கு போச்சு. அந்த பக்கம் எலிஸ் பெர்ரி தன்னோட அரை சதத்துக்கு பக்கத்துல வந்தாங்க. சிங்கிள் டபுள் எடுத்து ஆடி 31வது ஓவர்ல 66 பந்துல தன்னோட 50 ரன்னை பூர்த்தி பண்ணாங்க. ஆனா கதை இதோட முடியல நண்பா. 32வது ஓவர்ல எலிஸ் பெர்ரியும் பெத் மூனியும் சேர்ந்து ஆட்டத்தை மாத்தி போட்டாங்க. மூனி ஒரு சூப்பர் பவுண்டரி அடிச்சாங்க. அப்புறம் பெர்ரி நேரா பிட்சுக்கு கீழே ஒரு சிக்ஸர் அடிச்சு மிரட்டினாங்க. 33வது ஓவர்ல மூனி பேட்ல இருந்து இன்னொரு பவுண்டரி வந்துச்சு. ஆனா 34வது ஓவர்ல இந்தியாவுக்கு ஒரு பெரிய சக்சஸ் கிடைச்சிச்சு. ஸ்ரீ சரணி பவுலிங் போட்டாங்க. அவங்க போட்ட பந்துல பெத் மூனி நம்ம ஜெமிமா ரோட்ரிக்ஸ் கையில கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாங்க. மூனி 21 பந்துல 22 ரன் எடுத்திருந்தாங்க. ஆனா அவங்க விக்கெட் இந்தியாவுக்கு நிம்மதியை கொடுத்துச்சு. அடுத்து 5வது பிளேயரா அனாபெல் சதர்லேண்ட் வந்தாங்க. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண டைம் இருந்துச்சு. ஆனா அவங்க அதிக நேரம் கிரவுண்ட்ல நிக்கல. 36வது ஓவர்ல ஸ்ரீ சரணி அவங்களை கார்ட் அண்ட் போல்ட் பண்ணி அவுட் ஆக்கிட்டாங்க. சதர்லேண்ட் வெறும் 3 ரன் எடுத்தாங்க. இந்தியாவுக்கு கிடைச்ச மாஸ் கம்பேக் இது. இப்போ களத்துல ஆல்ரவுண்டர் ஆஷ்லே கார்ட்னர் வந்தாங்க. ஆனா நம்ம இந்திய பவுலர்ஸ் இப்போ ஃபார்ம்ல இருந்தாங்க. ஒவ்வொரு பந்துக்கும் ஃபீல்டர்ஸோட எனர்ஜி ஏறிக்கிட்டே போச்சு. 40வது ஓவர் வந்தது. ரொம்ப நாளா இந்தியா எதிர்பார்த்த விக்கெட் இப்ப விழுந்தது. ஆமா, ராதா யாதவ் போட்ட அட்டகாசமான யார்கர் லென்த் பந்துல பெர்ரி ஏமாந்து பந்து ஸ்டம்பை அடிச்சு பறந்துச்சு. எலிஸ் பெர்ரியோட ஆட்டம் முடிஞ்சது. அவங்க 88 பந்துல 77 ரன் எடுத்து சூப்பரா ஆடினாங்க. இந்த விக்கெட் விழுந்ததும் ஆஸ்திரேலியா டீம்ல பாதி பேர் பெவிலியன் திரும்பிட்டாங்க. இப்போ பேட்டிங் ஆட வந்தாங்க டெஹ்லா மெக்ராத். ஒரு டைம்ல ஆஸ்திரேலியா 300 ரன்னை தாண்டிடுவாங்கன்னு இருந்துச்சு. ஆனா நம்ம இந்திய பவுலர்ஸ் நடு ஓவர்களில் பயங்கரமா திரும்பி அடிச்சாங்க. அதுக்கப்புறம் 41வது ஓவர்ல தீப்தி சர்மா வந்தாங்க. இந்த ஓவர்ல 4வது பந்துல கார்ட்னர் செம டைமிங்ல ஒரு ஷாட் ஆட பந்து நேரா பாயிண்ட் பவுண்டரிக்கு 4 ரன்னுக்கு போச்சு. ஆனா அடுத்த ஓவர் இந்திய டீமுக்கே சொந்தம். 42வது ஓவர் ஆரம்பிச்சது. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் தன்னோட சுறுசுறுப்பால எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தாங்க. டெஹ்லா மெக்ராத் ஒரு ரன் எடுக்க கூப்பிட்டாங்க. ஆனா ஜெமி மின்னல் மாதிரி வேகத்துல பந்தை எடுத்து நேரா விக்கெட் கீப்பர் ரிச்சா கோஷ் கையில போட்டாங்க. ரிச்சா எந்த தப்பும் பண்ணாம ஸ்டம்பை பிரிச்சு போட்டாங்க. மெக்ராத் ரன் அவுட். வெறும் 12 ரன் எடுத்து பெவிலியன் போயிட்டாங்க. அடுத்து களத்துல வந்தாங்க கிம் கார்த். அவங்க ஆரம்பத்துல சில பந்துகளை கவனமா ஆடி கார்ட்னருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. அடுத்த 2 ஓவர் அமைதியா போச்சு. ஆனா 45வது ஓவர் வந்ததும் ஆஷ்லே கார்ட்னரோட ஆட்டமே மாறிடுச்சு. 45வது ஓவர்ல ஸ்ரீ சரணி பவுலிங் போட வந்தாங்க. அவங்க போட்ட முதல் பந்துல கார்ட்னர் முன்னாடி வந்து லாங் ஆன் மேல ஒரு அட்டகாசமான சிக்ஸர் அடிச்சாங்க. இந்த சிக்ஸர்னால ஆஸ்திரேலியா ஸ்கோர் வேகமாயிருச்சு. 46வது ஓவர் வந்தது. கார்ட்னர் செம ஃபார்ம்ல இருந்தாங்க. இந்த ஓவர்லயும் ஒரு அட்டகாசமான சிக்ஸர் அடிச்சு ஸ்கோரை 300 ரன்னை தாண்டி கொண்டு போனாங்க. ஆனா கார்ட்னரோட உண்மையான புயல் இன்னும் பாக்கி இருந்துச்சு. பந்து ராதா யாதவ் கையில வந்ததும் அவங்க போட்ட முதல் பந்துல கார்ட்னர் வானத்தை தொடும் அளவுக்கு ஒரு சிக்ஸர் அடிச்சாங்க. பந்து வானத்துல அவ்வளவு உயரமா போச்சு. எல்லாரோட கண்ணும் அது மேலதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஓவர் வந்தது. தீப்தி சர்மா பவுலிங்ல கார்ட்னர் இந்த ஓவர்ல 4வது பந்துல ஒரு சூப்பர் பவுண்டரி அடிச்சாங்க. அப்புறம் அடுத்த பந்துல 2 ரன் எடுத்து தன்னோட அரை சதத்தை பூர்த்தி பண்ணாங்க. இப்போ மேட்ச் கடைசி 2 ஓவர் கிட்ட போயிட்டு இருந்துச்சு. 49வது ஓவர்ல ராதா யாதவ் வந்தாங்க. கார்ட்னர் இப்ப பீக்ல இருந்தாங்க. ஓவரோட முதல் பந்துல டீப் மிட் விக்கெட் மேல ஒரு சிக்ஸர் அடிச்சாங்க. 2வது பந்துலையும் அதே திசையில இன்னொரு ஜோர் சிக்ஸர். இப்போ கார்ட்னர் 60 ரன்னை தாண்டிட்டாங்க. ஆட்டத்தை புயலா மாத்திடுவாங்கன்னு இருந்துச்சு. ஆனா கிரிக்கெட்டோட சுவாரஸ்யமே இதுதான். எல்லா செகண்டும் மாறும். 3வது பந்துல கார்ட்னர் சிங்கிள் எடுக்க ட்ரை பண்ண ஃபீல்டிங்ல பயங்கரமான கோஆர்டினேஷன். அவங்க ரன் அவுட். இந்தியாவுக்கு கிடைச்ச பெரிய விக்கெட் அது. கார்ட்னர் 45 பந்துல 63 ரன் அடிச்சு தாறுமாறா ஆடுனாங்க. அதுல 4 பவுண்டரியும் 4 சிக்ஸரும் அடக்கம். இப்போ கடைசி ஓவர் மறுபடியும் தீப்தி சர்மா பவுலிங். இந்த மேட்ச் முழுக்க அவங்க நிதானமும் துல்லியமும் காட்டினாங்க. இந்த டைமும் அதே மேஜிக்கை பண்ணினாங்க. முதல் பந்துலேயே அலானா கிங்க நம்ம ரிச்சா கோஷ் கையில கேட்ச் கொடுக்க வச்சாங்க. விக்கெட் கீப்பர் ரிச்சா அந்த கஷ்டமான கேட்சை அட்டகாசமா பிடிச்சாங்க. அடுத்த பந்துலேயே கன்ஃபியூஷன். ஜஸ் ஜான்சனுக்கும் கிம் கார்த்துக்கும் இடையில தவறு நடக்க 2 பேரும் ரன் அவுட். ஸ்டேடியமே அமைதியா இருந்துச்சு. இந்திய பிளேயர்ஸ் குஷியில துள்ளி குதிச்சாங்க. தீப்தி இந்த ஓவர்ல வெறும் 2 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்து மாயாஜாலம் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா டீம் 338 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. இந்தியாவுக்கு 339 ரன் டார்கெட். ஒரு சவாலான டார்கெட். இந்திய பவுலிங் பத்தி சொல்லணும்னா ஸ்ரீ சரணியும் தீப்தி சர்மாவும் செமையா பவுலிங் போட்டு தலா 2 விக்கெட் எடுத்தாங்க. ராதா யாதவும் ஜெமிமாவோட ஃபீல்டிங்கும் முக்கிய பங்கு வகிச்சிச்சு. ஆஸ்திரேலியா 339 ரன் டார்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம டீம் இந்தியா களத்துக்கு வந்துச்சு. வேர்ல்ட் கப் செமிஃபைனலோட பிரஷர் மேல ஒரு பெரிய டார்கெட். பயங்கரமான பரபரப்பு இருந்துச்சு. இன்னைக்கு இந்தியாவில் புது ஓப்பனிங் ஜோடி இறங்கினாங்க. ஸ்மிருதி மந்தனா கூட ஷஃபாலி வர்மா. ஆஸ்திரேலியா பக்கம் மேக் அண்ட் ஷட் பவுலிங் போட வந்தாங்க. 3வது பந்துலேயே ஷஃபாலி ஒரு சூப்பர் பவுண்டரி அடிச்சு அட்டகாசமா இன்னிங்ஸ் ஆரம்பிச்சாங்க. முதல் ஓவர்ல 8 ரன் வந்துச்சு. இந்தியாவுக்கு இது ஒரு நல்ல தொடக்கம். 2வது ஓவர் கிம் கார்த் கையில. அவங்க போட்ட 2வது பந்துலேயே ஷஃபாலி இன்னொரு அழகு பவுண்டரி அடிச்சாங்க. ஆனா அடுத்த பந்துலேயே கார்த்து செமையா கம்பேக் பண்ணாங்க. பந்து நேரா பேட்ல பட்டுச்சு. அம்பையர் கை தூக்கிட்டாரு. ஷஃபாலி டிஆர்எஸ் எடுத்தாங்க. ஆனா பால் டிராக்கிங்ல 3 ரெட் மார்க் தெரிஞ்சிச்சு. இந்திய டீமுக்கு ஆரம்பத்திலேயே அடி விழுந்தது.
ஷஃபாலி வர்மாவுக்கு வேர்ல்டு கப் 2025 வாய்ப்பு கிடைச்சாலும் அதை அவங்க பயன்படுத்திக்க முடியாம சீக்கிரம் பெவிலியன் போயிட்டாங்க. ஒரு ரிவ்யூவும் காலி. இப்போ மூணாவது பிளேயரா ஜெமிமா ரோட்ரிக்ஸ் பேட்டிங் ஆட வந்தாங்க. மந்தனா தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி நிதானமா ஆட ஆரம்பிச்சாங்க. மூணாவது மற்றும் நான்காவது ஓவர்ல ரெண்டு பேரும் சிங்கிள்ஸ் எடுத்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ரன் வேகம் அதிகமா இல்ல. அப்புறம் ஐந்தாவது ஓவர் மெகன் ஷட் பந்துல மந்தனா ஒரு 4 ரன் எடுத்தாங்க. பந்து விக்கெட் மேல போச்சு. விக்கெட் கீப்பர் ஹீலி மிஸ் பண்ணிட்டாங்க. ஜெமி அதே ஓவர்ல 2 அட்டகாசமான ரன் எடுத்தாங்க. ஸ்கோர் 27 ரன் ஆச்சு. ஆறாவது ஓவர் அசல் திருப்பு முனை. கார்த்து மறுபடியும் பவுலிங் போட வந்தாங்க. மந்தனா முதல் பந்துலயே ஒரு அட்டகாசமான சிக்ஸர் அடிச்சாங்க. நேரா தலைக்கு மேல கிரவுண்டுக்கு நடுவுல அடுத்த பந்துல ஒரு பவுண்டரியும் அடிச்சு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 1000 ரன் எடுத்த வேகமான இந்திய வீராங்கனை ஆனார். ஜெமிமாவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு அழகு ஃபிளிக் ஷாட்ல பவுண்டரி எடுத்தாங்க. இப்போ இந்திய இன்னிங்ஸ் வேகம் பிடிச்சது. ஏழாவது ஓவர்ல ஷட் மறுபடியும் வந்தாங்க. ஆனா மந்தனா இப்போ ஃபார்ம்ல இருந்தாங்க. ஒரு சூப்பர் கவர் டிரைவ் ஆடினாங்க. அப்புறம் பேக் ஃபுட்ல போய் ஒரு பவுண்டரி எடுத்தாங்க. பெர்ரி ஃபீல்டிங்ல கிளாஸ் காட்டி 2 ரன்னை தடுத்தாங்க. ஆனா இந்தியாவோட மோமெண்டம் இப்போ ஏறிடுச்சு. அப்புறம் 8வது ஓவர் கார்த்து பந்துல ஜெமி ஒரு அழகு ஸ்கூப் ஷாட் ஆடினாங்க. பந்து ஃபைன் லெக் பவுண்டரியை தொட்டுச்சு. 2 பேட்ஸ்மேன்ஸும் கான்ஃபிடன்ஸா தெரிஞ்சாங்க. அப்போ ஆஸ்திரேலியா பவர் பிளேலயே ஸ்பின்னை ட்ரை பண்ண முடிவு பண்ணாங்க. ஆஷ்லே கார்ட்னர் கையில பந்து போச்சு. கார்ட்னர் வந்ததும் ஜெமி தன்னோட கிளாஸை காட்டினாங்க. ஒரு அழகு ஃபிளைட்டட் பந்தை முன்னாடி வந்து பவுண்டரியா மாத்தினாங்க. இந்திய ஃபேன்ஸ் குஷியில துள்ளி குதிச்சாங்க. ஆனா அடுத்த ஓவர்ல விதி மறுபடியும் மாறிச்சு. கிம் கார்த் ஒரு தந்திரமான பந்து போட்டாங்க. ஹீலி சத்தமா அவுட் கேட்டாங்க. அம்பையர் நாட் அவுட்னு சொன்னாரு. ஆஸ்திரேலியா ரிவ்யூ எடுத்தாங்க. அல்ட்ரா எட்ஜ்ல ஒரு சின்ன ஸ்பைக் தெரிஞ்சிச்சு. முடிவு மாறிச்சு. மந்தனா அவுட். மொத்த ஸ்டேடியமும் அமைதியாச்சு. மந்தனா நம்ப முடியாம தலையை ஆட்டிக்கிட்டு பெவிலியன் போனாங்க. இந்த விக்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு தங்கத்துல செஞ்ச பரிசு மாதிரி. இப்போ கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் கிரீஸ்க்கு வந்தாங்க. முதல் 10 ஓவர்ல இந்தியா 60 ரன் எடுத்தாங்க. ஆனா 2 முக்கியமான விக்கெட்டையும் இழந்துட்டாங்க. 11வது ஓவர்ல அனாபல் சதர்லேண்ட் பந்து போட வந்தாங்க. முன்னாடி ஜெமிமா முதல் பந்துலயே அவங்க வரவேற்பு கொடுத்தாங்க. காலை செமையா யூஸ் பண்ணி லெக் சைடு வந்த ஃபுல் பந்தை ஃபிளிக் பண்ணி பவுண்டரிக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெமிமா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி புத்திசாலித்தனமா ஆடினாங்க. ஹர்மன் பிரீத் ஆரம்பத்துல கொஞ்சம் சமாளிச்சு ஆடினாங்க. ஆனா அவங்க கண் பந்து மேல உறுதியா இருந்துச்சு. 12வது ஓவர்ல லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் சோஃபி மொலினக்ஸ் வந்தாங்க. அவங்க கேப்டனை தொடர்ந்து 5 டாட் பால் போட வச்சாங்க. ஹர்மன் பிரீத் ஒவ்வொரு டைமும் முன்னாடி வந்து ஆட ட்ரை பண்ணாங்க. ஆனா பந்து பேட்டோட ஓரத்தை தொட்டுட்டு போச்சு. ஆஸ்திரேலியா பிளேயர்ஸுக்கு தெரியும் கவுர் நின்னான விஷயம் பெருசா போயிடும்னு. அதனால மொலினக்ஸ் லைனை டைட்டா வச்சாங்க. 13வது ஓவர்ல மறுபடியும் சதர்லேண்ட் வந்தாங்க. முதல் பந்துலயே ஜெமிமா ஒரு அட்டகாசமான கவர் டிரைவ் அடிச்சு பவுண்டரி எடுத்தாங்க. பேட்ல இருந்து சத்தம் கேட்டதுமே தெரிஞ்சிச்சு இது பக்கா டைமிங்னு. அப்புறம் அதே ஓவர் ஹர்மன் பிரீத்துக்கு கான்ஃபிடன்ஸை திருப்பி தந்துச்சு. 5வது பந்துல கவுர் முன்னாடி வந்து அடிச்ச பந்து கவர் மற்றும் மிட் ஆஃப் நடுவுல அழகாக ஓடி பவுண்டரிக்கு போச்சு. ஃபீல்டர் பார்த்துக்கிட்டே நின்னுட்டாங்க. நம்ம இந்திய கேப்டனோட பேட் இப்போ சத்தம் போட ஆரம்பிச்சிச்சு. இப்போ அலானா கிங் வந்தாங்க. 14வது ஓவர் ஜெமிமாவும் ஹர்மனும் சேர்ந்து அவங்களுக்கு ரன் எடுக்க சான்ஸே கொடுக்கல. ஹர்மன் பிரீத் ஸ்வீப் பேடல் டிரைவ்னு எல்லா ஷாட்டும் ஆடினாங்க. ஒரு பந்துல பேடல் பண்ணி 2 ரன் எடுத்தாங்க. அடுத்த பந்துல சூப்பர் கட் பண்ணி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணாங்க. ஜெமிமாவும் சும்மா இல்ல. மிட் விக்கெட் திசையில பக்கா டைமிங்ல சிங்கிள் எடுத்தாங்க. ஒவ்வொரு பந்துக்கும் பார்ட்னர்ஷிப் பலமாயிக்கிட்டே இருந்துச்சு. 15வது ஓவர்ல மறுபடியும் சதர்லேண்ட் வந்தாங்க. ஹர்மன் பிரீத் அவங்களுக்கு கிளாஸான வரவேற்பு கொடுத்தாங்க. ஒரு சரியான டிரைவ். பேட்டோட முழு முகமும் திறந்துச்சு. பந்து நேரா நான் ஸ்ட்ரைக்கர் மேல போய் பவுண்டரியா மாறுச்சு. 2 பேருக்கும் இடையில பயங்கரமான புரிதல் தெரிஞ்சிச்சு. 16வது ஓவர்ல மறுபடியும் அலானா கிங் வந்தாங்க. ஆனா இப்போ ஜெமிமா செட் ஆயிட்டாங்க. 2 ரன் அப்புறம் ஒரு அட்டகாசமான கவர் டிரைவ் ஆடினாங்க. ஹர்மன் பிரீத் சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணாங்க. 17வது ஓவர்ல சோஃபி மொலினக்ஸ் பந்துல ஜெமிமாவும் ஹர்மனும் சேர்ந்து சிங்கிள்ஸ் எடுத்து 100 ரன் மைல்கல்ல தாண்டினாங்க. 18வது ஓவர்ல மறுபடியும் கிங்க கூப்பிட்டாங்க. ஹர்மன் பிரீத் முதல் பந்துலயே பதில் கொடுத்தாங்க. ஒரு ஸ்டைலிஷான ஃபிளிக் ஷாட்ல பவுண்டரி. அதே ஓவர்ல 2 பேருக்கும் இடையில 50 ரன் பார்ட்னர்ஷிப் முடிஞ்சது. 2 பேரும் கஷ்டமான டைம்ல டீமுக்கு பலம் கொடுத்தாங்க. இப்போ ஸ்கோர் போர்டு வேகமாயிருச்சு. 19வது ஓவர்ல ஜெமிமா மறுபடியும் தன்னோட திறமையை காட்டினாங்க. மொலினக்ஸ் போட்ட குட்டை பந்தை பாயிண்ட் மேல வேகமா கட் பண்ணி பவுண்டரியா மாத்தினாங்க. 20 ஓவர் முடிவில் இந்தியா ஸ்கோர் 116க்கு 2 விக்கெட். ஜெமி 48 ரன்லையும் ஹர்மன் 23 ரன்லையும் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 21வது ஓவர்ல அலானா கிங் வந்தாங்க. ஜெமிமா முதல் பந்தை கவனமா ஆடினாங்க. ஆனா 2வது பந்துல முட்டி போட்டு ஸ்வீப் ஷாட் ஆடினாங்க. பந்து நேரா டீப் மிட் விக்கெட் பவுண்டரிக்கு 4 ரன்னுக்கு போச்சு. அதோட ஜெமிமாவோட அரை சதம் முடிஞ்சுது. என்ன அட்டகாசமான இன்னிங்ஸ் இது. ஹர்மனும் ஜெமிமாவும் இப்போ செம ஃபார்ம்ல இருந்தாங்க. ஜெமி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண ஹர்மன் ஸ்ட்ரைக் பிடிச்சு ஆடினாங்க. 22வது ஓவர்ல சோஃபி மொலினக்ஸ் கொஞ்சம் டைட்டா பவுலிங் போட்டாங்க. ஆனா ஹர்மன் பிரீத்தோட அனுபவத்துக்கு முன்னாடி அது சும்மா. 4வது பந்துல ஹர்மன் பேக் ஃபுட்ல போய் ஒரு பவுண்டரி அடிச்சாங்க. இந்த ஹர்மன் தான் கஷ்டமான டைம்ல டீமுக்கு நம்பிக்கை தருவாங்க. ஸ்கோர் இப்போ 130 ரன்னை தாண்டிடுச்சு. ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் எப்படியாவது இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா நம்ம 2 பேட்ஸ்மேன்ஸும் இப்போ செட் ஆயிட்டாங்க.
23வது ஓவர்ல கிங் மறுபடியும் வந்தாங்க. ஆனா ஹர்மன் முதல் பந்திலேயே டவுன் தி ட்ராக் வந்து மிட் விக்கெட் திசையில பவுண்டரி அடிச்சாங்க. இந்த ஷாட்டுக்கு அப்புறம் டக் அவுட்ல இருந்த கோஸ் கண்ணுல கான்பிடன்ஸ் தெரிஞ்சிச்சு. இந்தியா இப்போ உறுதியா டார்கெட்டை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 24வது ஓவர்ல கிம் கார்த் கையில பந்து கொடுத்தாங்க. முன்னாடி ஜெமிமா ரோட்ரிக்ஸ். இப்போ ஆட்டத்தை முழுசா அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஓவரோட முதல் பந்திலே பவுண்டரி அடிச்சாங்க. ஹர்மன் பிரீத்தும் இப்போ வேகமா ரன் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. 26வது ஓவர்ல கார்த்துக்கு எதிராக தொடர்ந்து 2 பவுண்டரி அடிச்சாங்க. முதல் பவுண்டரி கிளாசிக். உள்ள வந்த பந்தை கையை யூஸ் பண்ணி ஃபிளிக் பண்ண பந்து டீப் மிட் விக்கெட் பவுண்டரியை தாண்டி போச்சு. இப்படி 100 ரன் பார்ட்னர்ஷிப் முடிஞ்சுது. ஹர்மன் ஜெமி ஜோடி இப்போ ஒவ்வொரு பந்து மேலையும் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு ஓவர்லையும் 1, 2 பவுண்டரி, இடையில சிங்கிள், டபுள்னு. அதுல அவசரமே இல்லை. இந்த இன்னிங்ஸை நீளமா ஆடணும்னு 2 பேரும் தீர்மானம் பண்ணிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 29வது ஓவர் தெஹ்லா மெக்ராத் ஓவர். இங்க தான் மேட்சோட டோன் இன்னும் மாறுச்சு. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 5வது பந்துல ஒரு சூப்பர் ஷாட் ஆடினாங்க. ஃபுல் பந்தை எக்ஸ்ட்ரா கவர் மேல தூக்கி பவுண்டரி அடிச்சாங்க. மறுபக்கம் ஹர்மன் பிரீத் கவுர் மெதுவா தன்னோட 50 ரன் நெருங்கிட்டு இருந்தாங்க. 30வது ஓவர்ல கார்ட்னருக்கு எதிராக மிட் விக்கெட் திசையில ரன் எடுத்து தன்னோட அரை சதத்தை முடிச்சாங்க. 31வது ஓவர்லயும் அதே வேகம் இருந்துச்சு. ஹர்மன் பிரீத் ஒரு சூப்பர் ஷாட் அடிச்சு சிக்ஸர் அடிச்சாங்க. பந்து சும்மா வானத்தை முட்டி கூட்டம் நடுவுல விழுந்தது. 30 ஓவர் முடிவில் இந்தியா ஸ்கோர் 189க்கு 2 விக்கெட். ஹர்மன் 58 ரன்லையும் ஜெமி 80 ரன்லையும் இருந்தாங்க. 2 பேருக்கும் இடையில இப்போ 120க்கும் அதிகமான ரன் பார்ட்னர்ஷிப். அடுத்த 20 ஓவர்ல இந்தியாவுக்கு 150 ரன் தேவை இருந்துச்சு. 32வது ஓவர்ல கார்ட்னர் பந்து போட வந்தாங்க. ஹர்மன் பிரீத் ஓவரை நிதானமா ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்புறம் வந்தது வெடி. 5வது பந்துல அடிச்சு ஆடி மிட் விக்கெட் மேல ஒரு அட்டகாசமான சிக்ஸர் அடிச்சாங்க. பந்து 82 மீட்டர் தூரம் போய் ஸ்டாண்டஸ்ல விழுந்துச்சு. இந்த ஓவர்ல 9 ரன் வந்துச்சு. இந்தியா ஆஸ்திரேலியாவோட பிரஷரை உதறி தள்ள ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்திய ஜோடி புத்திசாலித்தனமா ஆடினாங்க. சிங்கிள்ஸ் எடுத்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணினாங்க. 33வது ஓவர்ல இந்தியா 200 ரன்னை தாண்டுச்சு. 34வது ஓவர்ல அலானா கிங் பவுலிங்க்கு வந்தாங்க. முதல் பந்துலயே ஹர்மன் பிரீத் ஒரு பயங்கரமான கவர் டிரைவ் ஆடி பவுண்டரி எடுத்தாங்க. ஆனா 3வது பந்துல ஜெமிமா ஒரு பெரிய ஷாட் ஆட ட்ரை பண்ணாங்க. பந்து மேல போச்சு. ஹீலிக்கு ஒரு ஈஸியான கேட்ச் சான்ஸ். ஆனா கேட்ச் மிஸ். மொத்த ஸ்டேடியமும் துள்ளி குதிச்சது. ஏன்னா இதுதான் மேட்சோட போக்க இந்தியா பக்கம் மாத்தின மொமெண்ட்னு தோணுச்சு. ஹீலி குனிஞ்சு நெத்திய பிடிச்சிட்டாங்க. ஹர்மன் ஜெமிமா கிட்ட போய் கூல், கவனமா இரு, நம்ம ஜெயிப்போம்னு சொன்னாங்க. ஹர்மன் அதே ஓவர்ல இன்னொரு சூப்பர் பவுண்டரி அடிச்சாங்க. ஓவர் முடிவில் இந்தியா ஸ்கோர் 212 ரன். இப்போ மேட்ச் முழுசா இந்தியாவோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. 35வது ஓவர்ல சதர்லேண்ட் கம்பேக் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா ஹர்மன் பிரீத்தோட கான்பிடன்ஸ் இப்போ வானத்துல இருந்துச்சு. 4வது பந்துல இன்னொரு ஃபுல் ஷாட் ஆடினாங்க. மிட் விக்கெட் ஃபீல்டர் டைவ் அடிச்சாரு. ஆனா பந்து ஓடி போய் பவுண்டரியை தொட்டுச்சு. இந்தியாவோட பார்ட்னர்ஷிப் இப்போ 150 ரன்னை தாண்டிடுச்சு. வுமன்ஸ் வேர்ல்ட் கப் நாக் அவுட்ல இதுவரை 150க்கும் அதிகமான பார்ட்னர்ஷிப் எப்பவும் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்ஸ் தான் பண்ணுவாங்க. இந்த மேட்ச்ல அந்த ரெக்கார்ட் இந்தியாவுக்கு வந்துச்சு. அடுத்த ஓவர்ல அலானா கிங் மறுபடியும் வந்தாங்க. ஹர்மன் வந்த உடனே பவுண்டரி அடிச்சாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு சதர்லேண்டோட அடுத்த ஓவர்ல எல்லாத்தையும் ஸ்தம்பிக்க வச்ச ஒரு விஷயம் நடந்துச்சு. ஹர்மன் பிரீத் ஃபுல் ஷாட் ஆடினாங்க. பந்து காத்துல போச்சு. டீப் மிட் விக்கெட்ல கார்ட்னர் ஓடி வந்து அட்டகாசமான கேட்ச் பிடிச்சாங்க. தரையை நோக்கி டைவ் அடிச்சு பந்த பக்குவமா பிடிச்சாங்க. ஹர்மன் முகம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஜெமிமா முகத்துல அமைதி. ஸ்டேடியம் கப்சிப் ஆகிடுச்சு. ஹர்மன் பிரீத் கவுர் 88 பந்துல 89 ரன் எடுத்து அவுட் ஆனாங்க. இந்த இன்னிங்ஸ்ல 10 பவுண்டரியும் 2 சிக்ஸரும் அடக்கம். கேப்டனோட இன்னிங்ஸ் முடிஞ்சுது. ஆனா இந்த இன்னிங்ஸ் இந்திய கிரிக்கெட் வரலாற்றுல பதிவாயிடுச்சு. ஹர்மன் அவுட் ஆனதும் தீப்தி சர்மா கிரீஸ்க்கு வந்தாங்க. இப்போ ஜெமி கூட அவங்களுக்கு தான் பொறுப்பு. 2 பேரும் நிதானமா ஆடி ஸ்ட்ரைக் மாத்தி அந்த ஓவர்ல 4 ரன் எடுத்தாங்க. இந்தியா ஸ்கோர் 230க்கு 3 விக்கெட். சதர்லேண்ட் மறுபடியும் அட்டாக்ல. தீப்தி சர்மா முதல் பந்திலேயே ஒரு சூப்பர் ஃபுல் ஷாட் ஆடினாங்க. பந்து நேரா மிட் விக்கெட் பவுண்டரிக்கு 4 ரன்னுக்கு போச்சு. இந்திய டக் அவுட்ல சிரிப்பு திரும்பி வந்துச்சு. ஓவர்ல மொத்தம் 7 ரன் வந்துச்சு. இப்போ 2 பேட்ஸ்மேன்ஸும் மேட்சை முழுசா நிலைநிறுத்திட்டாங்க. ஆனா இப்போ இந்திய பேட்ஸ்மேன்ஸ் ஃபார்ம்ல வந்துட்டாங்க. தீப்தி முதல் பந்துல அடிச்சு ஆடி நேரா ஷாட் ஆட பந்து அலையா போய் பவுண்டரிக்கு 4 ரன்னுக்கு போச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா சிங்கிள்ஸ் வந்துச்சு. ஒவ்வொரு ரன்னும் இந்திய ஃபேன்ஸோட நம்பிக்கையை ஏத்துச்சு. இந்தியா 249 ரன்னை தொட்டுச்சு. இப்போ டார்கெட் கைக்கு 8 தூரத்துல இருந்துச்சு. 41வது ஓவர்ல மேகன் ஷட் பவுலிங் போட வந்தாங்க. ஆனா இப்போ பிட்ஸ்ல பனியோட எஃபெக்ட் தெரிஞ்சிச்சு. பந்து கையில இருந்து சறுக்குச்சு. ஒரு நோ பால், ஒரு வைடு, சில மிஸ்ஃபீல்டுகள் நடந்துச்சு. ஜெமிமாவும் தீப்தியும் புத்திசாலித்தனமா ரன் எடுத்தாங்க. ஜெமிமா இப்போ 95 ரன்ல இருந்தாங்க. சதத்துக்கு ரொம்ப பக்கத்துல. கூடவே மேட்சும் இந்தியா பக்கம் சாய்ந்துட்டு இருந்துச்சு. 40 ஓவர் முடிவில் இந்தியா 3 விக்கெட் இழப்புக்கு 257 ரன் எடுத்தாங்க. இந்தியாவுக்கு இப்போ 10 ஓவர்ல வெறும் 82 ரன் தேவை இருந்துச்சு. கையில 7 விக்கெட் இருந்தது. அதுக்கப்புறம் 42வது ஓவர்ல ஆஷ்லே கார்ட்னர் வந்தாங்க. சில ரன் வந்துச்சு. அப்புறம் நடந்தது ஒரு சின்ன சர்க்கிள். ஜெமிமா ஒரு ஷார்ட் ஸ்கொயர் லெக் திசையில் ஆடினாங்க. ரன் எடுக்க கூப்பிட்டதும் தீப்தி சர்மா ஓடினாங்க. ஆனா ரன் அவுட். அட்டகாசமான த்ரோ, பக்கா கலெக்ஷன். ஆஸ்திரேலியாவுக்கு கிடைச்ச ஒரு பிரைஸ்.
அந்த டைம்ல டீப்தி ரன் அவுட் ஆனது இந்தியாவுக்கு ஒரு அடிதான். ஏன்னா பார்ட்னர்ஷிப் நல்லா போய்கிட்டே இருந்துச்சு. ஆனா மறுபக்கம் ஜெமிமாவின் முகம் நான் நிக்க மாட்டேன்னு சொல்லுச்சு. அடுத்த ஓவர்ல மேகன் ஷாட் வந்தாங்க, இந்தியா மேல பிரஷர் போட ட்ரை பண்ணாங்க. ஆனா அப்போதான் அந்த மொமெண்ட் வந்துச்சு. ஜெமிமா சிங்கிள் எடுத்து தன்னோட சதத்தை முடிச்சாங்க. வேர்ல்டு கப் செமி ஃபைனல்ல 100 ரன், அதுவும் இவ்வளவு பிரஷர்ல மொத்த டீமும் கைதட்டுச்சு. ஆனா ஜெமிமா அமைதியா இருந்தாங்க. பெரிய கொண்டாட்டம் இல்ல, கத்துறது இல்ல, ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு பார்வை ஸ்கோர் போர்டு பக்கம். வேலை இன்னும் பாக்கி இருக்குன்னு சொல்ற மாதிரி. தீப்தி அவுட் ஆனதும் ரிச்சா கோஷ் களத்துக்கு வந்தாங்க. வந்த உடனே ஆட்டத்தையே மாத்தி போட்டாங்க. கார்ட்னர் ஓவர்ல ரிச்சா சிக்ஸரும் பவுண்டரியும் அடிச்சு ஆட்டத்தோட போக்கையே திருப்பிட்டாங்க. ஒரு பவுண்டரி கவர் மேல அப்புறம் முட்டி போட்டு ஒரு சூப்பர் ஸ்லாக் ஸ்வீப். ஃபேன்ஸ் துள்ளி குதிச்சாங்க. ரிச்சாவோட ஆக்ரோஷமான பேட்டிங் ஆஸ்திரேலியா டக் அவுட்ல சலசலப்பை ஏற்படுத்துச்சு. ஜெமிமா அங்க நிதானமா நின்னு ஒவ்வொரு பந்தையும் யோசிச்சு ஆடினாங்க. ஒவ்வொரு ரன்னையும் தங்கத்தோட விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. 46வது ஓவர் முடிவில் இந்தியா ஸ்கோர் 305 ரன்னை தொட்டுச்சு. இப்போ ஜெயிக்க வெறும் 48 ரன் தேவை இருந்துச்சு. ஆனா மறுபடியும் ஒரு சிரமம். ரிச்சா கோஷ் அவுட். சதர்லேண்ட் பந்துல கட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா பந்து நேரா தேர்ட் மேன் கையில போச்சு. ரிச்சா 26 ரன் எடுத்து அட்டகாசமா ஆடினாங்க. இந்தியா கொஞ்சம் தடுமாறுச்சு. ரிச்சா அவுட் ஆனதும் அமன்ஜோத் கவுர் களத்தில் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சோர்ந்த ஆனா உறுதியா நின்ன ஜெமிமா ரோட்ரிக்ஸ். சோஃபி மொலினக்ஸ் பவுலிங்ல ஜெமிமா இன்னொரு பவுண்டரி அடிச்சு நான் விட மாட்டேன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு பந்துக்கும் நடுவுலையும் ஆழமா மூச்சு விட்டு தன்னை சமாளிச்சுக்கிட்டு அடுத்த பந்தை கடைசி மேட்ச் மாதிரி ஃபேஸ் பண்ணாங்க. 48வது ஓவர்ல அனாபல் சதர்லேண்ட் வந்தாங்க. ஜெமி அவங்கள கிழிச்சு எடுத்துட்டாங்க. முதல்ல பாயிண்ட் மேல ஒரு ஷாட், அப்புறம் சூப்பர் ஸ்கூப் ஷாட், அதுக்கப்புறம் அழகு பேக் ஃபுட் கட், தொடர்ந்து 2 பவுண்டரி. இப்போ இந்தியாவுக்கு கடைசி 3 ஓவர்ல வெறும் 23 ரன் தேவை இருந்துச்சு. பிரஷர் இப்போ முழுசா ஆஸ்திரேலியா மேல. மொலினக்ஸ் கடைசி முயற்சி பண்ண வந்தாங்க. ஆனா இந்திய டீமோட கான்ஃபிடன்ஸ் இப்போ வானத்துல இருந்துச்சு. முதல் பந்தை அமன்ஜோத் கவர் நடுவுல பவுண்டரி அடிக்க மொத்த ஸ்டேடியமும் அதிர்ந்து போச்சு. 2வது பந்துல 2 ரன் வந்தது. 3வது பந்துல இன்னொரு பவுண்டரி வந்துச்சு. அதோட முழு நவி மும்பையும் குஷியில துள்ளி குதிச்சது. இந்தியா வரலாறு படைச்சது. 339 ரன்னை சேஸ் பண்ணி ஆஸ்திரேலியாவை 9 பந்து மிச்சம் இருக்க 5 விக்கெட் வித்தியாசத்துல தோற்கடிச்சாங்க. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 127 ரன் எடுத்து அவுட் ஆகாம நின்னாங்க. கிரவுண்ட்ல ஜெமிமா விம்மி விம்மி அழுதாங்க. ஸ்டாண்டர்ஸ் பக்கம் கை கூப்பி குனிஞ்சு நன்றி சொன்னாங்க. தன்னோட குடும்பத்துக்கு, கோச்சுக்கு, தன்னை நம்பின எல்லாருக்கும். ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் ஏமாற்றத்துல நின்னாங்க. இந்திய டீம் பெஞ்ச்ல இருந்த எல்லாருமே ஓடி வந்து கிரவுண்ட்ல கொண்டாடினாங்க. இது சும்மா ஒரு வெற்றி இல்ல, இது இந்திய பெண்கள் கிரிக்கெட் வரலாற்றில் நடந்த பெரிய ரன் சேஸ். அந்த வெற்றியோட கதை ஒரே ஒரு பேர்ல தான் அடங்கி இருக்கு. ஜெமிமா ரோட்ரிக்ஸ். ராப்பான வழியில இருந்து எழுந்து வந்து மொத்த வேர்ல்டு கப்பையே தன்னோடது ஆக்கின அந்த பொண்ணு. மாப்பிளே, இந்த டீம் இந்தியாவோட வெற்றிக்கு நீங்க 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? கமெண்ட் பண்ணுங்க.